அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள வீடு அப்படின்றதா சொல்லுது, வாஸ்துவும் சொல்லுது. நம்மளும் அதான் பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வர்றோம். அப்ப இந்த மாதங்கள்ல வரக்கூடிய முகூர்த்தங்கள்ல அந்த 10 நாளிகை, 5 நாளிகை, 7 நாளிகைக்கு பின்னால வரக்கூடிய முகூர்த்தங்கள்லையும் இன்னும் தெளிவா நுணுக்கமா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5.25 அதாவது 5 முகூர்த்தங்கள் தான் நல்ல முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுது. இப்போ உதாரணமாக சித்திர மாசமே எடுத்துக்கலாம். சித்திர மாசம் 10ஆம் தேதி 5 நாழிகை பொழுது. அப்ப சித்திர மாசம் 10ஆம் தேதி அதாவது மேஷராசியில சூரியன் 10 டிகிரி பாகையில கடுமையான உச்சத்துல இருப்பார். அந்த நேரத்துல அந்த நாள்ல காலையில அதாவது அந்த சூரிய உதயமாகக்கூடிய ஒரு 6:05க்கு சூரிய உதயமாகுது அப்படின்னா அதுல இருந்து 5 நாழிகை பொழுது அப்படின்னா 5 நாழிகை பொழுதுங்கிறது 120 நிமிடங்கள். அப்ப 6:05க்கு சூரிய உதயமாகுது அப்படின்னா அதுல இருந்து 120 நிமிடம் அப்படின்றது ஒரு 2 மணி நேரம். 8:05க்கு வாஸ்து ஆரம்பிக்கும். அப்ப 8:05க்கு வாஸ்து ஆரம்பிக்கும் பொழுது இதுல வாசுதேவ நித்திரை விட்டு